அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் இன்னைக்கு வெளியாகிருக்குது. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிக்கும்னு சொன்ன திமுக முதல்வர் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அமைச்சர்கள் முக்காவாசி பேர் தோத்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆடுன ஆட்டம் என்ன, பாடுன பாட்டு என்ன, மிரட்டிய மிரட்டு என்ன, தண்ணீரா செலவு பண்ணீங்களா பணத்தை, என்ன ஆச்சு நிலைமை பார்த்தீங்களா? விவசாயில ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சு? ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும், திமுக மக்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெறும் அறிவிப்போடு நிக்கலைங்க. நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் 26 மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாயிகள் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி ஏன் திமுக புறக்கணிங்கிறத விளக்கி சொல்லி எல்லா மாவட்டத்திலும் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தியதோடு மட்டும் இல்லாம ஏன் திமுக புறக்கணின்னு சொல்லி நாம ஒவ்வொரு பிரச்சனை வரைய வீடியோ போட்டோம். 30 வீடியோ போட்டோம். அந்த 30 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தோட முகநூல் பக்கம், அதாவது ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், நம்ம சங்க நிர்வாகிகள்லாம் அவங்க ஷேர் பண்ணினது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்கள், நம்ம சங்கத்தோட 400 வாட்ஸ்அப் குரூப்கள் செய்தி போட்டதில் 2 கோடி பேருக்கு மேலே நம்ம போட்ட செய்திகள், காணொலிகள் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. அவ்வளவு திறமை பரிச்சயம் பண்ணணும். தொகுதிக்கு 10,000 நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொண்டு விவசாயிகிட்ட கொடுத்து தயவு செய்து இந்த காரணங்களை 30 காரணங்களை விலக்கி திமுகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொன்னோம். எல்லாவற்றையும் விவசாயிகள் மிக தெளிவாக உள்வாங்கி கொண்டு இன்னைக்கு திமுகவை புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 5.5 கோடி பக்கம். நம்ம சென்றடைந்தது எவ்வளவு பேர் சென்றடைந்தது? 2 கோடி பேர் நம்ம சென்றடைஞ்சிருக்கிறோம். அவ்வளவு பரப்புரைகள் தீவிரம் மேற்கொண்டிருக்காரு. திமுகவுக்கு வாழ்க்கைங்க, திமுக புறக்கணிங்க, திமுக வீட்டுக்கு அனுப்பணும். உடனே சில பேர் சொன்னாங்க, நீ அஇஅதிமுக ஓட்டு போட சொல்லிட்டு. எந்த இடத்துலயுமே அஇஅதிமுக ஓட்டு போட சொல்லவே இல்லை. நாங்கள் நடுநிலைமையாக இருந்தோம், திமுக புறக்கணிக்க சொன்னோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த திமுக நீ அஇஅதிமுக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த முட்டாளை திருத்த முடியாது, விட்டு போட்ட அடுத்த வேலை பார்ப்போம். ஆக இன்னைக்கு திமுக தோல்வி காரணம் என்ன? விவசாயிகளுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் 83 வாக்குறுதி கொடுத்துட்டு 73 நிறைவேற்றாம ஏமாற்றினார்கள். இன்னைக்கு விவசாயிகள் வாக்களிக்காமல் ஏமாற்றி விட்டார்கள். 33 சிப்கார்டு கொண்டு வந்து 1,10,000 ஏக்கர் அபகரிச்சீங்க. இன்னைக்கு உங்க இடம் போச்சு. இன்னும் 50 சிப்கார்டு கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, உங்க ஆட்சி போச்சு. 13 லட்சம் ஏக்கர் இனாமலத்தை ஜீரோ வேலி பண்ணி விவசாயிகள் வீட்டுக்கு அனுப்புனீங்க. இன்னைக்கு விவசாயிகளும் பொதுமக்களும் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாத்தீங்களா? கறிக்கோழி பண்ண விவசாயிகள் போராட்டம் பண்ணும் போது தேர்தல் தான் முக்கியம் சொல்லி போட்டு விவசாயில சிறையில் அடிச்சு பொய் வழக்கு போட்டீங்களே, என்னாச்சு? விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீங்களே, என்னாச்சு? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஆட்டமாயா ஆடுனீங்க. என்ன ஆட்டம், என்ன வெறி! விவசாயில ஒரு கிள்ளுக்கிறிய நினைச்சீங்களே, இன்னைக்கு ஆட்டி பிடிச்சு பாத்தீங்களா? உடனே சொல்லுவாங்க விஜய் அலையில. விஜய் அலையும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லுங்க. விஜய் அலையும் ஒரு பக்கம், 2 கட்சியில் அதிருப்தி இன்னொரு பக்கம். விஜய் அலை ஒரு 15%னா அவங்களுக்கு பெற்ற 33% வாக்குல மீதி வாக்குகள் 2 பேர் வரையும் பிடிக்காம போட்டது. உங்க மேல இருக்கிற அதிருப்தியில போட்டது. நீங்க போன அராஜகத்தை பொறுக்காம போட்டது. நீங்க போன ஊழலை பொறுக்காம போட்டது. யோசிச்சு பாருங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திமுக வீழ்த்தப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் வீழ்த்தப்பட்டிருக்காரு. 140 தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்குள்ள தொகுதியில் நிறைய முடிச்சு போச்சு. சராசரி 100 தொகுதிகளுக்கு மேல நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு பிரச்சாரத்தின் காரணமாக ஒரு 10,000 வாக்குகள் நம்ம திமுக மாத்தி அமைச்சிருக்கோம். திமுக மாத்தி அமைச்சல அஇஅதிமுக ஜெயிச்சுக்கலாம், தவிக ஜெயிச்சுக்கலாம். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. வென்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். ஆக ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல சராசரியாக ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகளுக்கு மேல நம்ம திமுகவுக்கு செல்லாமல் உண்மை எடுத்து சொன்னாலும் விவசாயிகள் மாறி இருக்கிறார்கள். மாற்றத்தின் விளைவு தான் இன்னைக்கு 1000 ஓட்டுல, 500 ஓட்டுல, 100 ஓட்டுல, 50 ஓட்டுல, 2000 ஓட்டுல இன்னைக்கு திமுக தோத்து நிக்குது. காரணம் என்ன? விவசாயிகள் விரோத போக்கு, ஊழல், அராஜகம், பொய் விளம்பரம், காசு பணத்தை கூட்டி என்ன வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம். 2000, 5000, தங்க காசு 2500, எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்கியாச்சு. தேர்தல் செலவுக்கு காசு அள்ளி கொடுத்தாச்சு. அதிகாரிகள் விலைக்கு வாங்கியாச்சு. மக்களை விலைக்கு வாங்க முடிஞ்சதா? மக்கள் 2 பக்கம் வாங்கினாங்க, போடுறவங்களுக்கு போட்டு போயிட்டாங்களே. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த காசை வச்சு, பணத்தை வச்சு செஞ்ச தப்ப மறைச்செல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் எங்கேயும் உலகத்துல வெல்ல முடியாது. இன்னைக்கு சமூக ஊடகத்தின் மூலமாக மிகப்பெரிய வலிமை மக்களுக்கு சேர்ந்திருக்கு. அந்த வலிமையைத்தான் இன்னைக்கு இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு தவிகவுக்கு பெரும்பான்மை இல்லை. அஇஅதிமுக ஆதரவு கொடுக்குமா, திமுக ஆதரவு கொடுக்குமா, இல்ல திமுக கூட்டணி கட்சிகள் போய் ஆதரவு கொடுக்குமா, ஒரு சில கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் ஆதரவு கொடுக்குமா, இல்ல இங்கிருந்து அஇஅதிமுக இருக்கிற சில கட்சிகள் போகுமானா? யாரு வேணாலும் போகட்டும், ஆட்சி அமைக்கட்டும். வென்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை எந்த கட்சியா இருந்தாலும் நிறைவேற்றணும்.
நிறைவேற்றல அப்படின்னா இந்த நிலைமை எல்லாருக்கும் வந்து சேரும். பயிர்க்கடன் தள்ளுபடி கூட திமுக அறிவிக்கலைங்க. சொல்லிட்டு அறிவிக்க மாட்டலாமா? பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கணும், மத்திய அரசு அனுமதி வேண்டும். உருட்டுனா இவருக்கு மிகப்பெரிய உருட்டு. இதெல்லாம் விவசாயம் நம்புவாங்களா? விவசாயிகளுக்கு தெளிவு ஒரு காலம் எடுத்து சொன்னா முடிஞ்சு வச்சா கதை. ஆக எதை கேட்டாலும் மத்திய அரசு காரணம் காட்டுறது. நீங்கள் 5 வருஷமா தமிழ்நாட்டை அண்டு போட்டு மத்திய அரசு காரணம் காட்டல என்ன நியாயம்? அடுத்து 2029 தேர்தல் வருது, அன்னைக்கு மத்திய அரசு பண்ண தப்ப சொல்லுங்க, மக்கள் கேட்பாங்க. நீங்க 5 வருஷமா ஆண்டு போட்டு உடனே மத்திய அரசு பிஜேபின்னு சொன்னீங்களே, என்ன நியாயம்? ஆக ஒட்டுமொத்தமாக திமுக செய்ததற்கான பலனை அனுபவித்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அமைச்சர் கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி எங்க போனாரு? கோயம்புத்தூர் போனார். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி அதிகமா இருக்கு அங்கெல்லாம் தொகுதி தேடி போனார். துறைமுகத்தில் எப்படி சேரபாபு ஜெயிச்சாரு? இஸ்லாமியர் வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. நீங்க இந்துக்கள் இருக்கிற தொகுதியில் போய் நின்று பாருங்களேன் பாப்போம். ஆக அந்த மதத்தை வச்சு, சாதியை வச்சு, காசை வச்சு அப்படியே பணத்தை அடிச்சு ஜெயிக்கலாம்னு கனவு கண்டீங்க. இன்னைக்கு அந்த கனவு என்ன ஆகி போச்சு? மண்ணோட மண்ணாக மாறிவிட்டது. முதல்வரே தோத்து போயிட்டாரு. முடிஞ்சுதா சோழி? நீ எதிர்க்கட்சி தலைவரை போய் அவர் உட்கார முடியுமா? விவசாயிகள் கத்துணுமே, கதறணுமே. 2021 எங்களெல்லாம் வச்சு ஓட்ட வாங்கி ஜெயிச்சு வந்தீங்களே, வந்துட்டு என்னையே செஞ்சீங்க நீங்க? 2021 எங்க ஆதரவு பூரா வாங்கிட்டு ஓட்ட பூரா வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நாங்க உங்களுக்கு விரோதி, துரோகி. நீங்க நன்மை செய்யல, விவசாயிகளுக்கு துரோகத்தை பண்ணிருக்கீங்க, சொன்ன செய்யலன்னு சொன்னா உடனே தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் விரோதியா? கிடையாது. விவசாயிகளுக்காக உண்மையாக சரியாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு சொன்னதை செய்யல, துரோகம், அதனால உங்களை தூக்கி எறிஞ்சோம். பிரச்சாரம் பண்ணோம், மக்கள் ஏத்துட்டாங்க, விவசாயிகள் ஏத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயாச்சு. ஆக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கேன். உங்களுக்கு தங்கத்தின் சார்பில் நாங்க மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சில தொகுதிகளை தவிர எல்லா இடத்துலயும் பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் பாத்தீங்கன்னா 10 பைசா வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம மிகப்பெரிய ஒரு வாக்குகள், அதாவது 8% வாக்குகள் இருந்து 4% குறைஞ்சிருந்தாலும் அந்த 4% வாக்குகளும் அவர்களுக்கு காசு கொடுக்காம வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக திமுகவாகட்டும், அஇஅதிமுக ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியாக பணியாற்றுங்க. கண்டிப்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த தாவேக அரசோடு இணைந்து பணியாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் நாங்கள் செய்வோம். விவசாயிகளுக்கு அவங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதற்கான கோரிக்கைகளை வலியுறுத்துவோம். இன்னும் விவசாயிகள் கோரிக்கைகளை கொண்டு சேர்த்து நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் அரசோடு இணைந்து படிச்சதற்கு முயற்சி செய்வோம். முடியாத பட்சத்தில் அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வேற வழியில போராட்டத்துக்கு நம்ம போய்தாக. விவசாயிகள் இன்னைக்கு நம்ம கூட்டி தவணை பலத்தை பறிக்கத்தாக. ஆக அன்பிற்குரிய தமிழ்நாட்டு விவசாயிகளே, நாம் எல்லாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அங்கத்தினராக, பொறுப்பாளர்களாக இணைந்து கொண்டு நம்ம சங்கத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு உரிய தீர்வு கிடைக்கும், கோரிக்கை நிறைவேறும். அப்பொழுதுதான் கோரிக்கை அரசியலை முன்னெடுக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நம்மை வலுப்படுத்துவதற்கான வேலை நம்ம செய்வோம். தமிழ்நாட்டில் இருக்கிற குறைஞ்சபட்சம் 10,000 பஞ்சாயத்துக்கு 10 பேர் நம்ம இன்னைக்கு சங்கத்துல சேர்த்து அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஊட்டி பயிற்றுக்க வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. அடுத்த 2029 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நாம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்ச 150 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள ஒரு 20,000-30,000 பேர் கொண்ட விவசாயிகள் வாக்கு வங்கியை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி உருவாக்குனா தான் விஜய் ஐயாவும் சொன்னதை செய்வார். அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்களும் சரியா இருப்பாங்க. ஆக நாம் விவசாயிகள் கோரிக்கை அரசியலை முன்னெடுப்போம். கண்டிப்பாக நாம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறது. நாம் எந்த இலக்கை அறிவித்தோமோ திமுகவை அதை நோக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். திமுக வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆக விவசாயிகளை பகைத்து கொண்டு விவசாயிகள் சாபத்தை வாங்கிய திமுக வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நாம் ஒருங்கிணைந்து போராடுவோம். உறுதியான கோரிக்கைகளை வெல்வதற்கு உறுதியான போராட்டம் மட்டுமே நம்மளுக்கு கையெடுக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு திமுகவை புறக்கணித்து வாக்களித்த அனைத்து மக்களுக்கும், விவசாயிகளுக்கும், தொழிலாளர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை, கொடானுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.